படாதீங்க. பாபாவோட உதிய கொஞ்சம் கொஞ்சமா அப்படி தண்ணீல கலக்கி குடுக்க குடுக்க, அது ஸ்டேஜ்லேருந்து வெளில வந்துருவார். இது நான் இப்ப சொல்றேன், கண்டிப்பா நல்லது நடக்கும். சரிங்களா? மனசு தான் கண்ணா காரணம். அடுத்தது ஏதோ சொல்ல வந்தேன். 12 வருஷம் ஆச்சு. இந்த காதுல ஆப்ரேஷன் பண்ணணும். பாபா நீ என்ன வேணா நெனைங்க. பாபாவோட உதி தான் எனக்கு மருந்து. ரொம்ப வலியா இருந்தா அந்த இடத்துல உதிய மட்டும் தடவுவேன். முத்தமிழ் செல்வி, செல்லக்குட்டி வாடா, வாடா, வாடா. அந்த உதிய மட்டும் தான் தடவுவேன். வேற எதுவுமே இல்ல. கோவிலுக்கு போவேன், ஆரத்தியில உட்காருவேன், வேண்டிப்பேன். என்னுடைய வேண்டுதல் கூட அடுத்தது 2ஆம் பட்சம் தான். எனக்கு கூட வேண்டுதல் பாபாவே பார்த்துப்பாரு. எல்லாருக்காகவும் வேண்டுதல் தான் முதல்ல வைப்பேன். அந்த அளவுக்கு இப்ப பாபாவோட உதி தான் நான் வச்சுக்கிட்டே இருப்பேன். அவரே அப்படியே பார்த்துப்பாரு அப்படியே. எந்த ஆப்பரேஷனுமே இல்லாம 12 வருஷமா காலத்த கடத்திக்கிட்டு இருக்கேன். பார்த்துக்கோங்க. அவ்ளோ உதி வந்து, அவ்ளோ நல்ல மருந்து அது. சரிங்களா? பாபாவ உணர்வு பூர்வமா உணர்ந்தவாளுக்கு மட்டும் தான் அது வேலை செய்யும். இல்லாட்டி இது வெறும் சாம்பல் தானே, திருநீறு தானேன்னு இருந்தான்னா, அது வேலை செய்யாது. நிச்சயமா. ஆனா, பாபாவோட உதி அவ்ளோ அருமருந்து.